கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி ஊட்டி ட்ரெயின் போகணுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணி இப்போ டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த ஊட்டி ட்ரெயின் தான் பார்க்க போகிறோம். இந்த ஊட்டி ட்ரெயின் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான கோச்சஸ்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நிப்பாட்டுவாங்க, என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மார்னிங் இங்கே தாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். நமக்கு இங்கே மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் கேண்டீன் இருக்குது. வந்துட்டிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஊட்டி ட்ரெயின் ஏறிக்கலாம். ஏன்னா இடையில எங்கேயுமே ஹோட்டல்ஸ் கிடையாது. அடுத்து குன்னூர் போனால் தான் ஹோட்டல்ஸு. அதனால் நீங்கள் இங்கேயே மேட்டுப்பாளையத்திலே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுருங்க. ஸ்ரீமஞ்சன் $35 $40 எஸ், இதுதான் நம்மளோடது. போயிட்டு இருக்கீங்க. ஓ, ஆரன் அடிச்சிட்டாங்க. ட்ரெயின் கிளம்ப வேண்டியதானே. பிளாக் அசைச்சுக்கிட்டே இருக்காங்க. செம்மையா இருக்கு. அப்படியே ஸ்லோவா போகுது. பாருங்க, அப்பா தண்ணி நிறைய போகுதுங்க. செம்மையா இருக்கு. கலர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன் நிற்கும்போதும் சில மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஏதோ ஆயில் விட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. நம்மளுக்கு இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கே பார்த்தீங்கன்னா கல்லாரில் நிப்பாட்டியிருக்காங்க. கல்லாரில் ஒரு 10 நிமிஷம் நிற்கும். இங்கே நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது. மேட்டுப்பாளையத்தில் போகிறவங்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம்லாம் கிடையாதுங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் இருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இன்ஜினோட ஃப்ரண்ட் வியூங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜின் பேக் சைட்லேருந்து அப்படியே தள்ளும். அதாவது எப்படி ரிவர்ஸில் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மல் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இன்ஜின் இழுத்துட்டு போகும். இந்த மாதிரி ட்ரெயினில் பேக்கில் இன்ஜின் வச்சு அப்படியே முன்னாடி தள்ளிட்டு போகுது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி நிரப்புறாங்க. இப்போ பட் இந்த ஸ்டேஷனில் இன்னும் நிரப்புறாங்க. வால் ஓப்பனில் தான் இருக்குது. வாவ், பாருங்க பிரிட்ஜு. மாப்பிள வளைவா போதுங்க. செம்மையா இருக்கு. பா, செம்மையா இருக்குங்க. செகண்ட் ஸ்டேஷன் வந்துருச்சுங்க. செகண்ட் ஸ்டேஷனில் நிப்பாட்டியிருக்காங்க கொஞ்சம் நேரம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன்.
செகண்ட் ஸ்டேஷன் முன்னாடியே டனல் இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இது டனல் நம்பர் 3. ஆல்ரெடி நம்ம இந்த செகண்ட் ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி 2 டனல் போயிடுச்சு. இது வந்து செகண்ட் ஸ்டேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டனல். செம்மையாக இருக்குங்க பாருங்கள். ஒரு அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆக்சுவலாக இதுவும் ஃபாரஸ்ட்டு தான். இங்கே வந்து நம்மளுக்கு தண்டவாளத்தில் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரிப்புக்காக கொடுக்குறது. குன்னூர் வரைக்கும் இருக்கும் இது. ஏன்னா ட்ரெயின் ஹீல்ஸில் ஏறுதில்ல, அதனால் கிரிப்புக்காக இங்கே கொடுத்துருப்பாங்க. தூரம் போகலாங்க டனலுக்குள்ளே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. அப்போலாம் பாருங்களேன், இப்போ அந்த காலத்தில் இந்த ரூட் ரெடி பண்ணுறதுக்குலாம் எப்படி இது பண்ணியிருப்பாங்கன்னு. நல்லா பாறையை கொட்டஞ்சி செம்மையாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது, தனியாக போயிட்டுருக்கேன் இப்போ இந்த டனலுக்குள்ளே. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ட்ரெயின். யாராவது லைஃப்பில் ஒரு டைமாவது இது வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா 3 ட்ரெயின் தான் இருக்குது, 3 டாய் ட்ரெயின் தான் இருக்குது. ஒன்று வந்து டார்ஜிலிங்கில் இருக்குது, இன்னொன்று இந்த சிம்லா கல்கா ட்ரெயின் ஒன்று, இன்னொன்று நம்ம ட்ரெயின். சவுத் இந்தியாவே இது ஒன்று தான் இருக்குது டாய் ட்ரெயின். சரி பாருங்களேன், அப்படியே வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. எல்லாருமே இங்கே தான் வந்திருக்காங்க. இங்கிருந்து பாருங்கள், வியூ செம்மையாக இருக்குது பாருங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் தண்ணி நிரப்புவாங்கன்னு, இங்கேயும் நிரப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஸ்ட்ரீமில் இங்கே போடுறதுனால தண்ணி சீக்கிரம் காலியாகிடும். அதனால் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே நம்மளுக்கு தண்ணி ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. டனல் நம்பர் 3. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேஷன் நின்றுட்டாங்க. இந்த ஸ்டேஷன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஹில் க்ரோ. தண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பராக தண்ணி இங்கே ரீஃபில் ஆகிட்டே இருக்குது. இங்கே அவங்க மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. டனல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் ரன்னிமேட்டில் நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே தண்ணி ரீஃபில் பண்ணுறாங்க. வியூ பாருங்களேன், அப்பா செம்மையாக இருக்குங்க. இங்கே அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது. அங்கேருந்து இந்த ட்ரெயின் வியூ பார்த்தாலும் பக்காவாக இருக்கும் போல இருக்குது. மேட்லேருந்து இறக்கத்தில் பார்க்கும்போது செம்ம. ரன்னிமேட் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பப்ஸு, மாங்காய் அது மாதிரிலாம் சேல் பண்ணுறாங்க. பப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்ங்களாமா. கீழே பாருங்களேன், கீழே அப்படியே ஃபால்ஸ் போகுதுங்க. இந்த வீடை பாருங்களேன், செம்ம கொடுத்து வச்சவங்க இந்த வீட்டில் இருக்கிறவர். பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷனு, பக்கத்துலேயே ஆறு ஓடுது, தனி வீடு, எவன் தொந்தரவும் இருக்காது. இந்த ஆற்று சவுண்டு, இந்த இயற்கை சவுண்ட்லாம் கேட்டுட்டு செம்மையாக இருப்பார் அவர். ஊட்டி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிமேடு ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்குங்க. இதோட டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் நான் சொல்லிடுறேன். இதில் 2 கிளாஸ் இருக்குது.
நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ்னு. ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 600 செகண்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து 295 ரூபா, 300 5 ரூபா கம்மி. இது வந்து புக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஐஆர்சிடிசி இந்த மாதிரி ஆப்லேயே புக் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப முன்னாடியே பண்ணணும். எப்படி சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்களே வந்து மார்ச்சில் தான் புக் பண்ணோம். அதாவது மார்ச்சில் வந்து இப்போ ஜூலைக்கு புக் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்துக்குங்க 4 மாதம் முன்னாடி புக் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போ புக்கிங் இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது டிக்கெட் வேணும்னா ஜென்ரல் டிக்கெட்டு கிடைக்குது. ஆனால் நீங்கள் 7:10க்கு ட்ரெயின் கிளம்புது மேட்டுப்பாளையத்துலேருந்து. நீங்கள் ஒரு 5-4 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா லைனில் நின்றுட்டு நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். இல்லைனா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிக்கலாம். தட்கலில் புக் பண்ணிக்கலாம். தட்கலில் ஒரு சிலதுக்கு கிடைக்கிது, ஒரு சிலதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்லாம் புக் பண்ணிக்கிங்க. ரன்னிமேடு ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது எப்படி யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க போல இருக்குது, லாக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ்க்கெலாம் ட்ரெயின்லேயும் ரெஸ்ட் ரூம் இல்லை. இங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூமையும் இப்படி லாக் பண்ணி வச்சுருந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜென்ட்ஸ்னால் ஓகே இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, லேடிஸ்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க? மணி இப்போ 10:15 ஆகுது. குன்னூர் ரீச் ஆயிடுச்சு. குன்னூர் ரீச் ஆனவுடனே நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரீம் இன்ஜினை கழட்டிட்டு இன்னும் அடுத்து இந்த டீசல் இன்ஜினை மாட்டுவாங்க. டீசல் இன்ஜின் ப்ளஸ் ஒரு கோச் ரெண்டும் மாட்டுவாங்க. டீசல் இன்ஜின் எதுக்கு இப்படி அவ்வளோ ஏற்றத்துலேயுமே ஸ்ட்ரீம் இன்ஜின் கொண்டு வந்தாங்க. இதுக்கு மேலே நீ அவ்வளோ ஏற்ற இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டீசல் இன்ஜின் மாட்டியிருக்காங்க. ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டி ஆட் பண்ணனால டீசல் இன்ஜினா என்னன்னு தெரியல. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ குன்னூர் வந்துட்டோம். குன்னூரில் வந்தோடனே பெட்டிலாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஒரு டீசல் இன்ஜின் மாட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்ததுங்க மேட்டுப்பாளையம் டு குன்னூர். இன்றைக்கி வேறு ரெட் அலர்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை மழை வந்து எதாவது கேன்சல் ஆகிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் எதுவுமே அப்படி கேன்சல் ஆகலை. இப்போ வரைக்கும் குன்னூர் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் சேஃபாக வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரூட்டு மேட்டுப்பாளையம் டு குன்னூர். ஏகப்பட்ட டனல்ஸு, பிரிட்ஜு, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்ததா பக்காவாக இருந்தது. இனிமேல் வந்து அந்தளவுக்கு ஃபாரஸ்ட்லாம் இருக்காது, சிட்டி வந்துடும். அதனால் அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து இனி பார்க்க முடியாது. லவ்டேல் ஸ்டேஷனில் நின்றுருக்குங்க. லவ்டேல் ஸ்டேஷனில் இருக்குது. இவங்க குன்னூருக்கு அப்புறம் மோஸ்ட்லி எங்கேயும் நிப்பாட்டில் அவ்வளோவா. நிப்பாட்டினாலும் யாரும் அந்த அளவு இறங்கலை. லவ்டேலில் கிராசிங்காக ரொம்ப நேரம் நிப்பாட்டியிருந்தாங்க. சரி, அதனால் எல்லோரும் இறங்கிட்டாங்க. கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க குன்னூருக்கு அப்புறம். இந்த ட்ரெயினுக்காக தாங்க இப்போ நம்ம ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க. இது வந்து இப்போ ஊட்டியிலேருந்து வந்துட்டுருக்கு. भैया पूजा करके भोज करिए, पूजा करके भोज करिए. ஊட்டி ரீச் ஆகிட்டோங்க. எப்படியோ ஒரு வழியாக எடுத்தது இறக்கிட்டாங்க நம்மள. ஊட்டிக்கு ஒரு வழியாக ரீச் ஆகிட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா மணி 12:10 ஆகுது. எல்லாம் குன்னூருக்கு அப்புறம் கொஞ்சம் போர் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. 12:10க்கெலாம் ஊட்டி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஒரு ஜேர்னி. இங்கே பாருங்க பின்னாடி நிற்கிது நம்ம வண்டி. இங்கே பாருங்க ஐலா ஊட்டி. செம்மையாக இருக்குது இந்த ஊட்டி டாய் ட்ரெயின். ஒரு டைமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வரணும். ஊட்டி டு மேட்டுப்பாளையம் போகலான்னு அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்தால் தான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.